துணை பாடம் தண்ணீர். குறிப்புச் சட்டகம். முன்னுரை. இந்திராவின் குடும்பம். தண்ணீர் தட்டுப்பாடு. இரையிலில் தண்ணீர். இந்திராவைத் தேடுதல். முடிவுரை. முன்னுரை. நீரின்றி அமையா உலகு என்றார் வள்ளுவர். ஆனால் இன்று நீர் நெருக்கடி உச்சத்தில் இருக்கிறது. சிற்றூர்களில் நீர் நெருக்கடி வாழ்க்கைச் சிக்கலாக மாறி வருகிறது. இதனை தண்ணீர் துணை பாடத்தின் வழியே காண்போம். இந்திராவின் குடும்பம். இந்திராவின் ஊரில் தண்ணீர் தட்டுப்பாடு அதிகமாக இருந்தது. குடிநீருக்காக 3 மைல் தூரம் நடந்து விலாப்பட்டிக்கு சென்றனர். இந்திராவின் அம்மா தினமும் அங்கே சென்று தண்ணீர் கொண்டு வந்தார். அவருக்கு வயிற்றில் கட்டி வந்ததிலிருந்து இந்திரா தண்ணீர் எடுக்கச் சென்றாள். தண்ணீர் தட்டுப்பாடு. சில மாதங்களுக்குப் பிறகு இரையிலில் தண்ணீர் பிடிக்க முடியும் என்பதை ஊர் மக்கள் அறிந்தனர். 3 மணி இரையிலுக்கு மதியம் 12 மணிக்கே பெண்கள் குடங்களுடன் சென்றனர். புயல் போல இந்திராவும் குடத்தைத் தூக்கிக் கொண்டு இரையில் நிலையத்திற்குள் ஓடினாள். இரையிலில் தண்ணீர். இரையிலில் நுழைந்த இந்திரா குழாயில் தண்ணீர் பிடித்து குடத்தில் ஊற்றினாள். பாதிக் குடம் கூட நிறையவில்லை. இரையில் நகருவது போல இருந்தது. இந்திரா குடத்தை பாதையில் வைத்துவிட்டு குதிக்கப் போனாள். வடக்கத்திப் பெண் ஒருத்தி இந்திராவை தடுத்து நிறுத்தினாள். இரையில் அங்கிருந்து நகர்ந்தது. இரையிலில் தண்ணீர். இந்திரா வீடு திரும்பாததால் அவளது பெற்றோர் வருத்தம் அடைந்தனர். உறவினர்கள் இரையில் நிற்கும் இடமான இராமநாதபுரத்திற்கு சென்றனர். நாலாபுரமும் இந்திராவைத் தேடினர். அவளை எங்கும் காணவில்லை. இந்திராவின் அம்மா அவளை தேடி இரயில் நிலையத்திற்கு ஓடினார். முடிவுரை. இரயில் நிலையத்திற்குள் நடந்து வந்த இந்திராவைக் கண்டு பெற்றோர் மன நிம்மதி அடைந்தனர். தண்ணீருக்காக மக்கள் படும் பாட்டை இக்கதை விளக்குகிறது. எனவே நாமும் தண்ணீர் சிக்கனம் தேவை இக்கணம் என்பதை உணர்ந்து செயல்படுவோம்.